ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான ரீஸ்டோர் பாயிண்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ராபர்ட் லாஸ் டைரக்ஷன்ல ஆண்ட்ரியா மோஹிலோவா, மெட்டேஜ் ஹேடக், மிலன் நாண்ட்ரிக் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 55 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2014 சென்ட்ரல் யூரோப்ல கிரைம்ஸ் அதிகரிச்சதால மக்களுடைய டெத் ரேட் அதிகமா இருக்கு. சோ இதை குறைக்கிறதுக்காக வன்முறையின் காரணமா மரணம் அடைஞ்ச நபர்களை ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா திரும்ப உயிரோட கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு அந்த நபர் பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட பிரெயின் டேட்டாவை பேக்கப் எடுத்துருக்கணும் ரீஸ்டோர் பாயிண்ட் டெக்னாலஜி வச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகல, விண்டோஸ் OS கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் அந்த OS வந்து சரி செய்யலாம். அந்த மாதிரி இவங்க மனித உயிர்களை காப்பாத்துறாங்க. ஒரு கட்டத்துல இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டும் அவருடைய ஒய்ஃபும் வயலண்டான முறையில இருந்து கிடக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா எடுத்துருக்க மாட்டாங்க. சோ இந்த கேஸோட பின்னணியில இருக்கிற மர்மங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவா இருக்கிற கதாநாயகி கிளம்புறாங்க. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் வந்து பார்க்கிறதுக்கு. இந்த கான்செப்ட் மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் ஆட்டோமேட்டட் டெக்னாலஜி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் கார், டெட் எண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோலோகிராம் மாதிரி வந்து திரும்பத்துக்காக வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு மர்டர் சைட் இருக்கு அப்படின்னா விக்டிம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த விக்டிமை அதே பொசிஷன்ல வந்து ஹோலோகிராமா வந்து பாக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் கால், டோர் முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது ஹோலோகிராம்ல காட்டுறது, பியானோல ஆர்கியூ பண்ணப்பட்ட வீடியோ கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு தர மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வாவ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயும் சில இடங்கள்ல மட்டும் தான் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா செகண்ட் ஆக்ட்ல ஆரம்பிச்சு இப்ப எடுக்கிற ஒரு போரிங்கான ஒரு மெலோட்ராமா அப்படிங்கிற மாதிரி படம் முடிகிற வரைக்குமே இந்த படத்தை வந்து ரொம்ப போரிங்கா தான் கொண்டு போனாங்க. நீங்க படத்துடைய இறுதியில பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கெஸ்ட்லாம் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. பெருசா உங்களை எக்ஸைட் பண்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸுமே அவங்க வைக்கல. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அந்த சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சிஜே ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல ஜஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா வேணா இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. படத்துடைய பேசிங் டெட் ஸ்லோவா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ரீஸ்டோர் பாயிண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.